அனைவருக்கும் வணக்கம். 2024 ஆங்கில வருடத்தின் 3வது மாதம் தான் மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் நிகழப்போகிறதுங்க. இந்த சந்திர கிரகணமானது பங்குனி உத்திரம் மற்றும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய தினத்தில் வருவது அப்படிங்கிறது சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பங்குனி உத்திரம் மற்றும் ஹோலியுடன் வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா 100 வருடத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. இதனாலேயே நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் இந்த சந்திர கிரகணம் என்னதான் சிறப்புக்குரியதாகவும் முக்கியமானதாகவும் பார்க்கப்பட்டாலும் சரிங்க, பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தால் மோசமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சந்திர கிரகணத்தால் என்ன மாதிரியான ஆபத்துக்கள், என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிற பல தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2024வது ஆண்டு பங்குனி உத்திரம் ஹோலி பண்டிகை மார்ச் 25ஆம் தேதி கொண்டாடப்பட போகுது. பங்குனி பௌர்ணமி தினத்தில் சந்திர கிரகணமும் ஏற்படுதுங்க. இந்த கிரகணத்தால் பார்த்தீங்க அப்படின்னா சில பாதிப்புகள், சில ஆபத்துக்கள், மோசமான விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதா பஞ்சாங்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முருக பக்தர்கள் மிக கோலாகலமாக கொண்டாடக்கூடிய பங்குனி உத்திர நிகழ்ச்சி வரக்கூடிய மார்ச் 25ஆம் தேதி கொண்டாடப்பட போகுது. இந்த நாளை ஒட்டி சந்திர கிரகணமும் நிகழுதுங்க. இதனால் இந்த தினத்தில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் காரணமாக பார்க்கும் பொழுது பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நிகழக்கூடிய இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளில் சில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சந்திர கிரகணமானது பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சில விபரீத மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த சந்திர கிரகணம் என்ன மாதிரியான விளைவுகளை, என்ன மாதிரியான ஆபத்துக்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிரக நிலைகளை பொறுத்து அமைஞ்சிருக்குங்க. சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு கிரகம். சந்திரன் அப்படிங்கிறவர் நம்முடைய கிரக நிலைகளில் ஒருவராகவும் அமைஞ்சிருக்காரு. அவருக்கு ஏற்படக்கூடிய இந்த கிரகணத்தின் காரணமாக சில கிரகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில மாற்றங்கள் ஏற்படுவதன் அடிப்படையில் சில பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக நாம் சொல்லணும் அப்படின்னா இந்த நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தால் பங்குனி உத்திர திருவிழா பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதிக்கப்படுமா அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த பங்குனி உத்திர நிகழ்வு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா பங்குனி பௌர்ணமி மார்ச் 24ஆம் தேதி காலையில் 11:16 மணிக்கு தொடங்கி 25ஆம் தேதி பிற்பகல் 1:16 மணிக்கு முடிவடைதுங்க. அதே போல் உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி காலை 8:46 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 11:19 மணிக்கு முடியுது. பங்குனி பௌர்ணமி மற்றும் உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாளில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் மார்ச் 25ஆம் தேதி திங்கட்கிழமை பங்குனி உத்திர நிகழ்ச்சி கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 25ஆம் தேதி ஏற்படக்கூடிய சந்திர கிரகணமானது இந்திய நேரப்படி பகல் பொழுதுல ஏற்படுவதால் இந்தியாவில் பார்க்க முடியாது. அதனால் பங்குனி உத்திர கொண்டாட்டம் தடைபடாது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சந்திர கிரகணம் எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் 24ஆம் தேதி இந்திய நேரப்படி காலை 10:23 மணிக்கு தொடங்கி மதியம் 3:02 மணிக்கு முடிவடையுது. மேலும் இந்த சந்திர கிரகணம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் ஏற்படுது. சந்திர கிரகணத்தால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகிறது, நாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பலருக்கும் சறுக்கல்கள் அப்படின்னா சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணத்தின் அடிப்படையில்
அடிப்படையில் பார்க்கும் பொழுது வியாபாரிகள், வியாபாரம் செய்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பணியிடத்திலேயோ அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்லையோ பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தேவையற்ற மன அழுத்தமும் உண்டாகுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் அனைத்து விஷயத்துலையுமே கவனமாக இருக்க பாருங்கள். இந்திய நேரப்படி மார்ச் 25 காலை 10:23 மணிக்கு தொடங்கி மாலை 3:02 மணிக்கு சந்திர கிரகணம் நிறைவடையுது. காலை நேரத்தில் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால இந்தியாவில் இந்த நிகழ்வை பார்க்க முடியாது. கிரகணம் இந்தியாவில் தெரியாததால கிரகண தோஷங்கள் இல்லை அப்படின்னு ஜோதிடர்கள் கூறினாலும் அதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா நம்மள பலருக்கு இருக்கும். மன ரீதியாக ஒரு தாக்கம் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உடல் ரீதியான தாக்கத்தை இந்த சந்திர கிரகணம் ஏற்படுத்த அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. அதன் காரணத்தால் நாம் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்ல அதீத கவனத்துடன் இருக்கணும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த சந்திர கிரகணத்தால் தொழில் செய்பவர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு, ஒரு உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு, உத்தியோகத்தில், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு மந்த நிலையை உணர்வாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒரு சில நேரத்தில் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடினமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் பண விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள். உங்களுடைய தொழிலில் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. அதே சமயம் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தத்தை நீங்கள் அதிக அளவில் சந்திப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது, அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இப்போ உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கேனும் அக்கா தங்கச்சிக்குள்ளேயோ இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளேயோ ஏதேனும் சின்ன சின்ன சண்டைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கு, ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா மீண்டும் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்கள் குடும்ப சூழ்நிலையில் யாராக 12 ராசிக்காரர்களுக்குமே சரிங்க, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் ஏதேனும் சகோதரி மத்தியில் ஏதேனும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை பேச வேண்டாம். அது பூதாகரமாக வெடிப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. ஏன்னா நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா அனைவரிடத்திலையுமே 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த தான் செய்யும். அது மனநிலையாகவும் மனம் சார்ந்த நிலையிலையும் சரி, உடல் சார்ந்த நிலையிலையும் சரி கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதேனும் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நாம் ஒதுங்கி தான் இருக்கணுமே தவிர பிரச்சனை வந்துடுச்சு நாம் பிரச்சனை பண்ணிடலாம், நம்ம கோபப்படலாம், நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம், கிரக நிலைகளினுடைய மோசமான நேரம் வந்து உங்களுக்கு பெரிதளவில் பாதிப்பை உண்டு பண்ணிடும். நீங்கள் எந்த அளவுக்கு சாந்தமாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு கடவுளுடைய பெயர்களை நீங்கள் உச்சரிக்கிறீங்க, அதை பொறுத்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தவிர்க்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் அனைத்து ராசி அன்பர்களும் 12 ராசிக்காரர்களுமே சந்திர கிரகணத்தின் போதும் சரி, சந்திர கிரகணத்துக்கு பிறகும் சரி, உங்களுக்குடைய இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய பெயர்களை நாமத்தை சொல்லுங்க. இல்லையா ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்க. ஓம் சரவண பவா அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் இல்லையா கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லலாம், முருகனுக்கு அரோகரா சொல்லலாம். ஏன்னா இந்த சந்திர கிரகணமானது பங்குனி உத்திரத்தில் வரக்கூடிய ஒரு சந்திர கிரகணமாக அமைஞ்சிருக்கு. அதனால முருகரை நாம பரிபூர்ணமாக நம்பி அவர்கிட்ட நாம் நம்மளுடைய பிரச்சனைகளை ஒப்படைச்சோம் அப்படின்னா கிரக தாக்கம் நமக்கு கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கிரகத்தினுடைய தாக்கத்தின் அடிப்படையில் எழக்கூடிய பிரச்சனைகளையும் நம்மளால நிச்சயம் தவிர்க்க முடியும்.
எப்பேற்பட்ட பேராபத்தாக இருந்தாலும் சரி, நாம் உச்சரிக்கக்கூடிய அந்த ஒரு சொல் மந்திரமானது நம்மளுடைய பிரச்சனைகளை அடியோடு அழிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் உங்களுக்குரிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிற நாமத்தையும் ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை உங்களுடைய மனதார சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் அதை 3 முறை டைப் பண்ணுங்க. அதுவே மிகப்பெரிய நீங்கள் எழுதுவதற்கு சமமான ஒன்றாக இருக்கும். இதன் காரணமாக பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய அந்த சந்திர கிரகணத்தின் தாக்கத்தில் இருந்து நம்மளால் ஓரளவிற்கு தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம்.